வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 அக்டோபர் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இணைய பதிவில் டே 1 ஃபுல் எபிசோட் பார்க்க போகிறோம். நம்ம பிக் பாஸ் 9 டே 1ல் விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்து பிக் பாஸ் ஹவுஸ் அரண்மனை மாதிரி இருக்கிற செட்டிங்கை செம்மையாக காட்டுவார். வேற லெவலில் செட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை 2 பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. 13 பேர் ஒரு பக்கமும் மீதி உள்ளவங்க ஆப்போசிட் சைட் ரூம்ஸில் செட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்ல செம்மையா இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ் சோ பியூட்டிஃபுல்னு சொல்லி விஜய் சேதுபதி கேமை ஸ்டார்ட் பண்றாரு. முதல் கண்டஸ்டன்ட்டை விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. வாங்க டாக்டர்னு கூப்பிடுறாரு. எஸ், அவர் தான் திவாகர். அவர் உள்ள வரும்போதே ஆடியன்ஸ் நடிப்பு அரக்கன்னு கூப்பிடுறாங்க. அவர் மதுரையை சேர்ந்தவர். நீர் நெருப்புன்னு 2 பேட்சை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட் அண்ட் ப்ளூ கலர் வச்சிருக்காங்க. அதுல எந்த கலர் வேணும் சூஸ் பண்ணுங்கன்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. திவாகர் ரெட் பேட்சை செலக்ட் பண்றாரு. நான் ஏதாவது நடிச்சு காட்டட்டுமான்னு திவாகர் கேக்குறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏதாவது புதுமையை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போகும்போதே ஒரு டான்ஸை பண்ணிட்டு தான் உள்ள போறாரு திவாகர். எவ்வளவுதான் சொல்லியும் திவாகர் மாறறதா இல்ல. 2வது கண்டஸ்டன்டா அரோரா என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க தன்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தராங்க. அவங்களோட முழு பெயர் அரோரா சின்க்ளியர். அரோராக்கு ரியான்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஹவுஸில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அரோரா ப்ளூ பேட்சை செலக்ட் பண்ணுறாங்க. மூணாவதா FJ என்ட்ரி கொடுக்குறாரு. FJ ரெட் பேட்சை செலக்ட் பண்ணுறாரு. FJவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸ், அதாவது வாயில் மியூசிக் பண்ணி காட்டுறது. எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. நிறைய எதிர்பார்க்கலாம் இவர்கிட்டன்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்றாரு. FJவை பாராட்டி பிக் பாஸ் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. 4வதா VJ பார்வதி என்ட்ரி கொடுக்கறாங்க. VJ பார்வதி ரொம்ப போல்டான கண்டஸ்டண்டா இருக்காங்க. பாரு ரெட் பேட்ச் செலக்ட் பண்றாங்க. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட தன்னை ரொம்ப கேஷுவலா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பார்வதி. 5வதா துஷார் என்ட்ரி கொடுக்கறாங்க. துஷாரோட முழு பெயர் துஷார் ஜெயப்பிரகாஷ். அவரை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. அவர் சிவகார்த்திகேயனோட ஃபேன்னு சொல்றாரு. துஷார் விஜய் சேதுபதியை பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி துஷார் டோன்ட் பி சோ உஷார்னு சொல்லுவாரு. துஷார் ப்ளூ பேட்சை செலக்ட் பண்றாரு. 6வது கண்டஸ்டன்டா கனி உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறாங்க. காரக்குழம்பு கனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கனி ரெட் கலரை செலக்ட் பண்றாங்க. 7வது கண்டஸ்டன்டா சபரி என்ட்ரி கொடுக்கறாரு. சபரியோட முழு பெயர் சபரிநாதன். இவர் சேலத்தை சேர்ந்தவர். விஜய் டிவில வேலைக்காரன் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. சபரி ரெட் பேட்சை சூஸ் பண்றாரு. 8வது கண்டஸ்டன்டா பிரவீன் காந்தி என்ட்ரி கொடுக்கறாரு. பிரவீன் காந்தி ப்ளூ பேட்சை செலக்ட் பண்றாரு. படபடன்னு பேசுறாரு. உள்ள போனதும் ஒரே பாட்டு டான்ஸ் தான். ரொம்ப கலகலப்பா இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். 9வது கண்டஸ்டன்டா கெமி என்ட்ரி கொடுக்கறாங்க. கெமி ரெட் பேட்ச் செலக்ட் பண்றாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. ரொம்ப அவசரம்னு பிக் பாஸ் ரூமுக்கு போனதும் வாஷ்ரூம் போயிட்டு ஐயோ இங்க தண்ணி இல்ல பேப்பர் தான் இருக்குன்னு கதறாங்க. ரொம்பவே காமெடியா இருக்கு. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன செய்யறாங்கன்னு. 10வதா ஆதிரை என்ட்ரி கொடுக்கறாங்க. ஆதிரை ரெட் பேட்ச் செலக்ட் பண்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போய் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. ஆதிரை எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். 11வதா ரம்யா ஜோ என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்க மைசூரை சேர்ந்தவங்க. அம்மா அப்பா பிரிஞ்சதுனால தனியாக தான் லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க. லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்காங்க. ரம்யா ஜோ ப்ளூ பேட்ச் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 12வதா வினோத்குமார் என்ட்ரி கொடுக்கறாரு. இவரை கானா வினோத்னு கூப்பிடுவாங்க. கானா பாட்டு மூலியமா அவங்களுடைய ஐடியாஸ் அண்ட் வியூஸை பாடி காட்டுறாரு. வேற லெவல்ல பாடுறாரு. வினோத்குமார் ப்ளூ பேட்ச் செலக்ட் பண்ணியிருக்காரு. 13வதா வியானா என்ட்ரி கொடுக்கறாங்க. இவங்க மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். திண்டிவனத்தை சேர்ந்தவங்க வியானா. வியானா ரெட் பேட்ச் செலக்ட் பண்றாங்க. கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சி பேசுறாங்க வியானா. 14வதா பிரவீன் என்ட்ரி கொடுக்கறாரு. ரெட் பேட்சை செலக்ட் பண்றாரு பிரவீன். ராஜா ராணி, ஈரமான ரோஜாவே, பாரதி கண்ணம்மா போன்ற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. பொம்புல இருந்தாலும் கும்பல்ல இருந்தாலும் ஹம்புலா இருக்கணும்னு பஞ்ச் டயலாக் பேசுறாரு பிரவீன் விஜய். ரொம்பவே கலகலப்பா இருக்காரு. 15வதா சுபிக்ஷா என்ட்ரி கொடுக்கறாங்க. தூத்துக்குடியை சேர்ந்தவங்க சுபிக்ஷா.
சுபிக்ஷா ஒரு மீனவ பெண். ப்ளூ பேட்சை செலக்ட் பண்றாங்க சுபிக்ஷா. அலைகள் எழலாம் விழலாம், எப்போதும் நிக்காது, அது மாதிரி தான் நானும் நிக்க மாட்டேன்னு பஞ்ச் கொடுக்கறாங்க சுபிக்ஷா. 16வதா அப்சாரா என்ட்ரி கொடுக்கறாங்க. அப்சாரா ஒரு திருநங்கை, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு மாடல். மிஸ் இந்தியா 2023 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அப்சாரா ரெட் பேட்ச் சூஸ் பண்றாங்க. 17வதா நந்தினி என்ட்ரி கொடுக்கறாங்க. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கான உமன், தொகுப்பாளராக இருந்திருக்காங்க. ஐ நெவர் கிவ் அப்னு சொல்லி இருக்காங்க. நந்தினி ரெட் பேட்சை செலக்ட் பண்றாங்க. 18வதா விக்கல்ஸ் விக்ரம் என்ட்ரி கொடுக்கறாரு. இவர் ஒரு சூப்பரான காமெடியன், ரொம்பவே கலகலப்பா பேசுறாரு. விக்கல்ஸ் விக்ரம் ரெட் பேட்ச் செலக்ட் பண்ணியிருக்காரு. லேடி கெட்டப்ல வேற லெவல்ல கலக்குவாரு. 19வதா கமுருதீன் என்ட்ரி கொடுக்கறாரு. இவர் ஒரு சீரியல் ஆக்டர். கமுருதீன் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பிபி ஹவுஸுக்கு அனுப்புறாங்க. உள்ள போனதும் செம்மைய பாட்டு பாடி அசத்துறாரு. 20வது கண்டஸ்டண்டா நம்ம கலையரசன் என்ட்ரி கொடுக்கறாரு. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் கலையரசன். இவரோட ப்ரொஃபஷன் அருள் வாக்கு சொல்றது. நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அகோரி கலையில இருந்து பிபி கலையா மாறணும்னு தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. கலையரசன் ரெட் பேட்சை செலக்ட் பண்றாரு. டே 1ல 20 கண்டஸ்டன்ட் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கலகலப்பா போச்சு. டே 2 என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.